ஹலோ ஆல் வெல்கம் டு ஹொரே வேர்ல்டு புக் எக்ஸ்பிளனேஷன் சீரீஸில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற புக் தி அல்கெமிஸ்ட் பார்ட் 6. சாண்டியாகோ நடந்ததாக நினச்சி அந்த சோகத்திலேயே அன்றைக்கி நைட் படுத்துகிறேன் தெருவிலேயே. அடுத்த நாள் காலையில் அந்த தெரு வழியாக போகிறவங்க ஒருத்தவங்க எழுப்பி விடுறாங்க. எனக்கு ரொம்பவே பசிக்குது. ஸோ அந்த பசியோட இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக நடந்து போயிட்டுருக்கான். அவன் நடந்து போகிற அந்த ஸ்ட்ரீட்லேயே ஒரு எண்டில் இந்த கிளாஸ் வேர்ஸ்லாம் கலர் கலராக வைப்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு கடை இருக்குது. அந்த கடையோட ஓனரோட மைண்ட் செட் அந்த அவர் இப்போ என்ன யோசிச்சிருக்காருங்கிறத அந்த புக்கில் இப்போ சொல்லியிருக்காங்க. அப்புறம் ரொம்பவே ஃபீல் பண்ணுவார். ஏன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கடை ஜேன்னு இருந்துச்சு. நிறைய பேர் வருவாங்க போவாங்க. ஆனால் இப்போ வந்து இந்த டவுன் வந்து அவ்வளோ டெவலப் ஆகலை. அதனால இவரோட கடையும் வந்து அவ்வளோ டெவலப் ஆகலை. சரி, கடையை மாற்றிட்டு வேறு சிட்டிக்கு போகலான்னு பார்த்தா இவர் வந்து ஒரு 30 வருஷமாக இங்கே இருக்கிறதுனால அவருக்கு இதை விட்டு போக மனசில்லை. இந்த மாதிரி அவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. இப்படி நினச்சிக்கிட்டே ரோட்டில் வர போகிறவங்கலாம் பார்த்துட்டு இருக்காரு. பசியில் நடந்து வந்த சாண்டியாகோ அவனுக்கு பசி ரொம்பவே அதிகமாயிடுச்சு. ஸோ என்ன பண்ணுறது தெரியாமல் இந்த கிளாஸ் வேஸ் கடைக்குள்ளே போகிறான். போயிட்டு இது மாதிரி எனக்கு நான் வந்து உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய எல்லா கண்ணாடியும் தொடச்சிடுறேன். எனக்கு வந்து ஒரு சாப்பாடு மட்டும் ஒரு வேளைக்கு சாப்பாடு மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட அந்த ஓனர் வந்து எதுவுமே சொல்லலை. இதை சொல்லாத பார்த்துட்டு எங்கே ரிஜெக்ட் பண்ணிவிட்டோன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒருத்தவங்க எடுத்து மறுபடியும் துடைக்க ஆரம்பிச்சிடறான். ஸோ ஒரு ஒன் ஹவர்லேயே வந்து அவன் எல்லாத்தையும் தொடச்சி முடிக்கிறான். ஸோ இவன் வந்த நேரம் ஒரு 2 புதுசாக வந்து அந்த கிளாஸ் வேஸ் வாங்க வந்திருக்காங்க. ஸோ இந்த ஓனருக்கு ஒரு சந்தோஷம். சரி, இவ்வளோ நாள் யாருமே வரல, இவன் வந்த உடனே ஒரு 2 பேர் வந்திருக்காங்க. ஸோ இவன் சம்திங் ஸ்பெஷல் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ சாண்டியாகோ தொடச்சி முடிச்சுட்டு ஓனர்கிட்ட கேட்குறேன், இந்த மாதிரி நான் தொடச்சிட்டேன், எனக்கு சாப்பாடு மட்டும் கொடுங்க அப்படின்னு. ஸோ பக்கத்தில் இருக்க ஒரு காஃபி ஷாப்புக்கு போகிறாங்க 2 பேருமே. போயிட்டு அந்த அந்த பையன் நல்லா சாப்பிட்றான். இதை பார்த்துக்கிட்டே இருந்தவர், நீ பேசாமல் என்கிட்டே வேலைக்கு இருந்துடுறியா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவனும் இருந்துடுறேன், ஆனால் இந்த ஒரு நாளுக்கு மட்டும் நான் இருக்கேன், எல்லா வேலையும் செய்கிறேன், நைட்டு வந்து இந்த காசு கொடுத்துருங்க நான் பண்ண வேலைக்கு, நான் அதை வச்சு எகிப்துக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டு அந்த ஓனர் ரொம்பவே சிரிக்கிறாரு. எகிப்துக்கு இந்த காசு நமக்கு பத்தவே பத்தாது, அது அவ்வளோ பெரிய சஹாரா டெசர்ட்டை வந்து தாண்டி போகணும். ஸோ அப்படிங்கிறது வந்து நீ ஒரு வருஷம் ஒர்க் பண்ணாலுமே அந்த காசு உனக்கு பத்தாது அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டு சாண்டியாகோ ரொம்பவே கஷ்டமாயிடுது. ஸோ இவ்வளோ செலவாகுமா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறேன். அப்போ தான் சொல்கிறேன், சரி பரவாயில்ல, நான் உங்ககிட்ட வேலைக்கு வரேன், நீங்கள் வந்து எனக்கு ஒரு ஆடுங்க வாங்குறதுக்கு அளவுக்காவது காசு தருவீங்கல்ல அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பான்னு சொல்கிறாரு. ஸோ சாண்டியாகோ வந்து அந்த கடையில் வேலைக்கு போகிறான். ஒரு மாதம் ஆயிருக்கும். இப்போ வந்த நேரம் அந்த கடையும் ஜேஜின்னு ஆயிடுச்சு. ஸோ ஓனருமே ரொம்ப ஹாப்பி. அதனால சாண்டியாகோவுக்கு விற்கிற கிளாஸ் வேலையிலேருந்து சில கமிஷன்ஸ் கொடுக்குறாங்க. சாண்டியாகோவுக்கும் காசு வந்துகிட்டே இருக்குது. அப்போ தான் அவன் சொல்கிறான் அந்த ஓனர்கிட்ட, நம்ம ஏன் வந்து சில கிறிஸ்டல் பீஸை வெளில டிஸ்பிளேக்கு வைக்கக்கூடாது, ஸோ மக்கள் வந்து அதை பார்த்துட்டு அட்ராக்ட் ஆகிட்டு உள்ளே வருவாங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது இவன் சொல்கிறான், ஓனர் என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் வேண்டாம், சப்போஸ் யாராவது தள்ளி விட்டு உடச்சிட்டாங்க என்ன பண்ணுறது, லாஸ் தானே அப்படிங்கும்போது அவன் என்ன சொல்கிறான்னா, பிஸ்னஸில் ரிஸ்க் எடுக்காமல் எப்படி, இது நல்லாயிருக்குன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ தான் அந்த ஓனர் கேட்குறாரு, ஆமாம் நீ வந்து எகிப்துக்கு போகணுன்னு சொன்னியே, எதுக்கு போகணும் அப்படின்னு கேட்கும்போது இவன் சொல்கிறான், நான் வந்து பிரமிடு தான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு வந்த கனவு, அவன் ட்ரெஷருக்கு எடுக்க போகிறது அது எதுவுமே சொல்லாமல் பிரமிட் மட்டும் பார்க்க போகிறேன்னு சொல்லியிருக்கான். ஸோ அதுக்கு வந்து ஓனர் என்ன கேட்டேன்னா, வெறும் பிரமிடை பார்க்கறதுக்காக இவ்வளோ செலவு பண்ணி நீ இவ்வளோ தூரம் போகணுன்னு நினைக்கிற அப்படின்னு கேட்கும்போது, உங்களுக்கெல்லாம் வந்து இந்த உலகத்தை ட்ராவல் பண்ணுங்கிற ஐடியாவே கிடையாதா, இந்த கடைக்குள்ளேயே நீங்கள் இருக்க போகிறீங்களா என்ன அப்படின்னு கேட்குறான். இதுக்கு அந்த ஓனர் என்ன பதில் சொன்னார், அப்புறம் சாண்டியாகோ அந்த கடையில் இருந்தானா இல்லை வெளியே போயிட்டானா, இதில் பற்றிலாம் அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இது மாதிரி புக் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.